இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என் குடும்பத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்க, வேலை ஸ்தலங்களில் ஒதுக்கி வைக்கிறாங்க, சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்படியாக இன்னைக்கு நீங்க கலங்கி போய் கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். மோசையுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி பண்ணுகிறான். அந்த இடத்துல அவன் தோல்வி அடைந்து என்ன செய்கிறான்? சோர்ந்து போய் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். ஆனால் கர்த்தர் அங்கே அவனை சந்தித்து அவனுக்கு பலனை கொடுத்து, எந்த இடத்திலே அவன் வெட்கப்பட்டானோ, எந்த இடத்திலே அவன் சோர்ந்து போகிறதற்கு ஒரு காரணமாக இருந்ததோ, அந்த இடத்துல அவனை உயர்த்தி அவனை கனப்படுத்துகிறார். இன்னைக்கு அதே போலத்தான் நீங்களும் கூட சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய பலத்தினால நான் முயற்சி பண்ணினேன், ஆனால் என்னுடைய சோர்வை மாற்ற என்னால முடியவில்லை என்று சொல்லி நீங்க கலங்கி இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஏசப்பா உங்களுக்கு பலனை கொடுப்பார். அவருடைய பலன் உங்களுக்குள்ளாக இறங்கும் பொழுது, எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை அழகு பார்ப்பார். காட் பிளஸ்.